தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு எப்பொழுதும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். சமாரியா தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டது எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். சமாரியா பட்டணம் பிலிப்பு என்கிறதான அந்த ஊழியக்காரன் மூலமாக தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டது, விசுவாசித்தது, ஜனங்கள் மனம் திரும்பினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள் என்று கேள்விப்பட்டு பேதுருவும் யோவானும் அங்க வாரார்கள். அவர்கள் வந்தபோது இவர்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை இன்னும் பெறாததை கண்டு அவர்கள் மேல் தங்களுடைய கைகளை வைத்து அவர்களுக்காக பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை அவருடைய காரியங்களுக்காக அந்த சமாரியாவில் உள்ள ஜனங்களுக்கு மேல கைய வைத்து அவர்கள் ஜெபிக்கிறாங்க. யார் ஜெபிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரால அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் கிரியை செய்கிறவர்கள். அது மட்டுமல்ல, பிரதான அப்போஸ்தலனான பேதுரு, யோவான், இயேசுவோடு இருந்தவர்கள் ஜெபிக்கிறாங்க. அப்படி அவர்கள் ஜெபிக்கும் போது அங்கே அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறாங்க. இங்கே இவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபிக்கும் போது அந்நிய பாஷை பேசு என்று ஜெபிக்கல, கவனிக்கணும். இந்த இடத்துல அவங்க அந்நிய பாஷை பேசினது என்று வசனத்தை பார்க்க முடியல, காண முடியல. அப்போஸ்தலர் நடபடிகள் அந்நிய பாஷை பேசினாங்க, அந்நியர்களுடைய பாஷையை பேசினாங்க. அங்க 16 விதமான பாஷைகளை பேசுகிற ஜனங்கள் இருந்தபடியா அந்த பாஷைகளை அவங்க பேசினாங்க. ஆவியானவர் வரும்போது என்னத்தை பேசினாங்க? தேவனுடைய மகத்துவங்களை பேசினாங்க. அதன் மூலமாக அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவரை குறித்த பயம் உண்டாயிற்று. அதன் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அதற்காக அந்த வரம் அங்கே கொடுக்கப்பட்டது, கிரியை செய்தது. இங்க இவங்க எல்லாரும் சமாரியராய் இருக்கிறபடியா இங்கே அந்த அந்நிய பாஷை பேசப்படல. ஒரே ஒரு பாஷை, சமாரியாவில் உள்ள பாஷை பேசும்போது அவங்களுக்கு அது விளங்கிட்டு, அதால அந்த அந்நிய பாஷை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதால வரங்களை கொடுக்கும் போது அந்த அந்நிய பாஷை பேசுங்க என்று இப்போ செய்கிற மாதிரி அவங்க செய்யல. எல்லாரும் தமிழாக்கள் தான் இருப்போம், தமிழ் ஆராதனை தான் நடக்கணும், தமிழ் பிரீச்சர் தான் வந்திருப்பாரு. ஆவியானவருக்காக ஜெபிங்கோ ஜெபிச்சு வாய்க்குள்ள கொண்டு மைக்க ஓட்டுவாங்க. அந்நிய பாஷை பேசு 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 பேசு, வாயத்திறந்தா தான் வரும், கதை கதை கதைன்னு எனக்கு நடந்திருக்கிறது சொல்லுகிறேன். நான் இப்படி அநேக இடங்களை போய் ஏமாற்றப்பட்டவன், அநேக காரியங்களை கற்றுக்கொண்டவன். அதனால தான் தைரியமாக அநேக காரியங்களை சொல்லக்கூடியதாக பேசக்கூடியதாக இருக்கிறது. இந்த அந்நிய பாஷை என்றால் என்ன என்பதை குறித்து செய்திகள் கொடுத்திருக்கிற, போய் கேட்டு பாருங்க. சுரேன் அண்டன், SURENANTON அண்டன் என்று அடித்தீங்கன்னா யூடியூப்ல என்னுடைய செய்திகள் அநேகம் வரும், கேளுங்க. ஆகவே இந்த நாட்களில் ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் வரங்களையும் வைத்து பிழையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற நாங்க
ஆவியானவர் என்றால் யாரு, அவருடைய வரங்கள் என்ன, ஏன் வர கொடுக்கப்படுகிறது என்பதை சரியாக தெரிந்து புரிந்து காரியங்களை செய்ய பழகணும். வரங்கள் எல்லாம் தெய்வத்தை மகிமைப்படுத்துவதற்கு, தெய்வத்துக்கு நேராக ஜனங்களை நடத்துவதற்கு, வேற ஒன்றுக்கும் கொடுக்கப்படுகிறது இல்லை. இரண்டுதான் காரணம். தெய்வத்தை ஜனங்களுக்கு அறிவித்து அதன் மூலமாக தேவனுக்கு மகிமை வர வேண்டும். வரங்கள் மூலமாக பேருக்கு புகழுக்கு எனக்கு அந்த வரம் தெரியும், இந்த வரம் கிரியை செய்கிறது என்று காண்பிப்பதற்கு அல்ல. நம்ம ஒரு பெரியவனாக அங்க சீமோனை போல காட்டுகிறதுக்கு அல்ல. அப்படி காட்டுவோமானால் தேவனுக்கு விரோதமான காரியம். ஆகவே ஆவியானவர் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வரங்கள் என்னென்று சரியாக தெரிந்து கொண்டு ஏன் தரப்படுகிறது என்று புரிந்து அதற்கேற்ற விதமாக செயல்பட ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் ஞானத்தை தந்து உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.